ரைடரை தாண்டி உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 kgs வரைக்கும் வெயிட் ஈஸியாக வைக்க முடியும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த த்ராட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 8 seconds கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகிடுது. ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைக் கார்கோ, அதாவது ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டிலாம் இருக்கு இல்லையா பெட்ரோலில், அந்த மாதிரி பேட்டரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோட் வெஹிக்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் பிராண்ட் தான், அதாவது இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தமிழ்நாடு பேஸ்டு பிராண்டு, கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா ஒரு பைக்குக்கு ஒரு ஸ்கூட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து இருக்குது. பட் லோடுக்குன்னே, அதாவது இப்போ எக்ஸல் எப்படி இருக்குல்ல ஹெவி டியூட்டி, லோடுக்காகவும் யூஸ் பண்ணுறோம், டூயல் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு டூயல் பர்பஸில் ஒரு கார்கோ வெஹிக்கிள் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக, அதுவும் இந்த இயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியலி ஒரு சூப்பரான விஷயம் நண்பா. ஏன்னா ஒரு பேட்டரி சைடு இப்போ வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 104 rupees வந்து விற்கிது ஒரு லிட்டரு. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சப்போர்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸோ ஒரு கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பைக் வருது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஸோ அதனால தான் இந்த பைக் நான் இப்போ எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். அண்டு இதோட ஓவரால் ரிவ்யூ, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டெஸ்ட் ரைட் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக் நண்பா. லுக் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட் வண்டி தான். ஸோ கிட்டத்தட்ட அவங்க டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் ஹெவி டியூட்டியை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சாலிடான ஒரு பில்டுன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே இரும்பு தான் நண்பா. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வண்டிகளில் மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு தரமான ஒரு இரும்பில் வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதோட குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. உண்மையுமே ஒரு லோட் வெஹிக்கிளுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு குவாலிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து வண்டி வந்து பார்க்குறதுக்கு ஓகே, ஒரு கார்கோ வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சூப்பர் பைக்ஸில் இருக்கிற அளவுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சர்டன் மாடரேட் ஸ்பீடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு 45 km ஸ்பீடில் வந்து போகிறீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஹோல்டு பண்ணால் போதும், உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கும். 8 seconds நினைக்கிறேன். ஸோ 8 seconds நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 8 seconds இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆயிரும். அதை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பிரேக் ஆர் ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல். அது இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் வரது இந்த பிராண்டில் தான். சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது டயர்ஸு, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் மாதிரி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே ஃப்ரண்ட் அந்த மர்காட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டல் பீசஸ் தான். டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிராண்ட் டிவிஎஸ் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 inch வீல் சைஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 12 inch தான். பார்த்ததுக்கு இதில் டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ பிரேக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரியலி நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பேன். நான் இப்போ ஓட்டிட்டு வந்தேன் இது வரைக்கும், சூப்பராக இருக்குது பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது. சஸ்பென்ஷனுமே கூட நல்லா சப்போர்ட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டூயல் ஷாக்ஸ் வருது. ஸோ டூயல் ஷாக்ஸ் அப்படிங்கிறப்ப 2 ஹெவி சஸ்பென்ஷன் வந்து வரும். லோடெல்லாம் வச்சு தாங்குறீங்க. அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 kgs ஆர் 400 kgs வரைக்கும் இதோடைய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரைடரை தாண்டி உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 kgs வரைக்கும் வெயிட் ஈஸியாக வைக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டட் மாடல், அதாவது ஹெவி கார்கோ, இது வந்து ஹெவி டியூட்டி. ஸோ ஹெவி கார்கோ அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. இன்னுமே பைக் லென்த்தாகவும் நல்ல ப்ராடாகவும் இருக்கும். அதில் நீங்கள் இன்னுமே நிறைய, அதாவது ஒரு பார்சல்ஸ்லாம் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்டான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கில் பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைக் கார்கோ ஹெவி டியூட்டின்னு எழுதியிருக்காங்கல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட் தான் பேட்டரி கம்பார்ட்மெண்ட். ஓகேவா? சீட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் தான் வரும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு யூட்டிலிட்டி வண்டி. ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லைனா வந்து தோட்ட வேலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டி செம்மையாக செட் ஆகும். தீவன மூட்டை, தவிடு மூட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு நல்ல ஒரு தாங்கக்கூடிய ஒரு வண்டி, நல்லா தாங்கக்கூடிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லணும். பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங்க்கும் நீங்கள் வந்து வெளியிலையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட மைலேஜ் கான்செப்ட்னு பார்க்குறப்ப மினிமம் 70, மேக்ஸிமம் 140. அதாவது இந்த வண்டி மட்டும். ஹெவி பைக் போகிறீங்க, இன்னும் கொஞ்சம்
பெரிய வண்டியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் வந்து வரும். இப்போ நான் எடுத்துருக்கேன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து போகும். இன்னுமே 70 கிலோமீட்டர்ஸ் நல்ல மைலேஜ் தான், லோக்கல் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நண்பா நமக்கு வந்து எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கன்சப்ஷன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ரியலி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா விஷயங்கள் நீங்கள் ஒரு கேரி பேக்ஸ் இல்லைனா ஏதாவது வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். நல்ல விஷயம் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து கன்சோல் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் தான் வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து 1 by 1 ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ணோனையும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மீட்டர் தான் இருக்குது, ஓகேவா? இதில் வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் வண்டியில் ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து என்ஜினில் சின்ன ஒரு மைனரான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்க தேவையே இல்லை. இது வந்து கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது. ஹேண்டில் சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கியர், ஓகேவா? ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஸ்பீட் மோட்ஸ் தான். நான் உங்களுக்கு ரைடிங் அப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைட்டு, ரிவர்ஸ் கியருக்கான சுவிட்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இந்த பக்கம் ஆக்சுவலாக லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பைக்கில் வந்து ரிமோட் நண்பா. ஸோ ரிமோட் உங்களுக்கு தெரியும், கார்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு, அதே மாதிரி லாக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரைடிங் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக அதில் வந்து ஃபஸ்ட்டு கியர் நான் சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் வந்து டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து 33 தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு. அப்படியே நீங்கள் செகண்ட் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணி போகிறது தான் நண்பா. ஆக்சுவலாக கியர் சிஸ்டம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓவராலாக நீங்கள் வந்து பேட்டரி வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இப்போ ஸ்பீடு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக த்ராட்டில் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த வண்டியில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம், அதாவது ஸ்பீடில் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஹைவே போய் நான் உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கியர் அப்படிங்கிறப்ப நமக்கு சொன்ன மாதிரி அந்த 33 அவ்வளோதான் டாப் ஸ்பீடு. செகண்ட் கியர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ பார்ப்போம் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. 35 வந்து ரீச் ஆகிருக்கு. தேர்ட் கியர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 45 தான் தலை. ஸோ 45 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட, அதாவது லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இந்த வண்டியில் வந்து தேவையில்லை. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? அதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆகிடுச்சு. நான் இப்போ த்ராட்டில் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ அது தேர்ட் கியரில் நான் வந்து ஜஸ்ட் அந்த 8 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி பாட்டுக்கு அந்த 42 கிலோமீட்டர்ஸில் போய்கிட்டே இருக்கும். தென் அப்படியே பிரேக் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் நின்றும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 lakhs 4 lakhs யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பென்சிவ் பைக்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது நண்பா. நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இதிலேயே பார்த்துக்கலாம் ரேஞ்சுமே கூட எவ்வளோ போகும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது. ஐடியல் ஸ்பீடு தான் தலை. நீங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து ரொம்ப தூரம் வந்து போகணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா இது ஒரு லோட் வெஹிக்கிள், ரெண்டாவது கார்கோ வெஹிக்கிள். ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 42 தான் ஹை ஸ்பீடு. ஸோ சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, இல்லை 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்கில் போதும், ரைடிங் ஸ்கில் இருந்தால் போதும். தேர்ட் கியர்லேயே உங்களுக்கு வந்து 42 தான் டாப் ஸ்பீடு. ஸோ 42 தான் டாப் ஸ்பீடு அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்காமல் இந்த வண்டியில் வந்து எங்கே வேணாலும் ரைட் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சம் கரடு முரடான ஏரியாக்களில், இல்லை நான் காடு கரையில் இருக்கேன், அங்கெல்லாம் வண்டி ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஏன்னா பவர் நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்பீடு தான் வெறும் 42, பட் இருந்தாலும் அந்த இனிஷியல் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுத்தோனையுமே வண்டி மூவ் ஆகக்கூடிய அந்த இனிஷியல் சூப்பராக இருக்குது. சீட் ஹைட்டுன்னு பார்க்குறப்ப வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு வண்டி நண்பா. ரொம்பவே ஷார்ட்டான வண்டி தான். ஹைட் கம்மியாக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5'9" ஹைட்டு நான். ஸோ எனக்கு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து பள்ளத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி 6 ஃபீட்டாக இருந்தாலும் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 feet அந்த மாதிரி ரேஞ்சஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். 4 feet 4.5 feet இருந்தீங்கன்னா கூட இந்த வண்டியை தாராளமாக ஓட்டலாம்.
ரெண்டாவது என்னென்னா மொபைல் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டே தான் இருக்குது. ஏன்னா டைட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த த்ராட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 8 செகண்ட்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகிடுது. அண்ட் இதே மாதிரி நிறையாவே விஷயங்கள், ஆன்டி தெப்ட் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு, வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டமும் இருக்குது, உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பேட்ரி. ரெண்டாவது இந்த பிரேக் நீங்கள் பிடிக்கிறீங்களா வண்டியில், அதுக்கான ரீஜெனரேஷன் எனர்ஜி வந்து பேட்டரியை போய் சார்ஜ் பண்ணும். அந்த மாதிரியான சார்ஜிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த ஃபீல் நண்பா, அந்த தண்டர் போர்டு இருக்குல்ல ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து, அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஹேண்டில் போர்டிங் செட்டப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்து ஓட்டக்கூடிய ஒரு பொசிஷன். இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்இடிஸ். ஸோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. சவுண்டு நீங்கள் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. ஹாரன் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு லவுடான ஒரு சவுண்டு தான். நம்ம பேட்ரி வண்டிகளில் இருக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு வந்து கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் அப் டு டேட் கண்டிஷன்ஸில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் கியர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல பிக்கப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹைவேஸ் நல்ல லாங் ஸ்ட்ரெச்சான ஒரு ரோட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ட் கியரில் போட்டுக்கலாம், ரிலாக்ஸாக போகலாம். ஸோ எந்த ஒரு வைப்ரேஷன்ஸுமே வண்டியில் இல்லை. ரெண்டாவது மொபைல் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு வரும், மொபைலுக்கு கீழேயே வரும். ஸோ நீங்கள் அந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட செட்டப்லேயே வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த வண்டியில் வந்து ஏகப்பட்ட இந்த ஃபியூச்சர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து உடனே ஸ்பீடு இறங்காது. ஸோ இது வந்து பெட்ரோல் பைக் மாதிரியே தான். மேக்ஸிமம் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, த்ராட்டில் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் பெட்ரோல் வண்டிகள் எப்படி டவுன் ஆகுமோ அந்த மாதிரி வந்து டவுன் ஆகும். உண்மையுமே நல்ல விஷயம்னு சொல்லலாம். கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு யூட்டிலிட்டியான ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ரியலி நல்லாயிருக்கு. பிரேக்கிங் வந்து பிடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது வண்டியில். அண்ட் இதுதான் நண்பா ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இன்னுமே பைக் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஜாலியாக கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸான பொசிஷனில் ஓட்டக்கூடியது டபுள் யூட்டிலிட்டி வண்டி தான். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த பைக்கை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கார்கோ யூசர்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு யூசர்ஸ்க்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்கிங் அப்படின்னு வந்துடும். ஸோ த்ராட்டில் கொடுத்தா போகாது. சைட் ஸ்டாண்ட், கட் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கே வாங்கலாம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எடுத்த ஷோரூமோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான எல்லா டவுட்ஸுமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரியான இன்னொரு பெஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.